விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பர் டேஸ்டி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பச்சரிசியை நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு அதை ஒரு துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க. ஈரப்பதம் அப்படியே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. லைட்டாக தொட்டால் லைட்டாக நமக்கு ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும்போது அதை எடுத்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவு சுத்தமாக கட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் அதை நல்லா சலிச்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது இந்த கட்டியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா. அடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்ச இந்த தண்ணியை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மாவில் போட்டு நல்லா கிண்டணும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றணும். நம்ம பிடிக்கிறதுக்கு வர அந்த பதத்துக்கு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி வச்சுக்கணும். மாவு காஞ்சிடவே கூடாது. ஸோ மூடி வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து இப்போ நம்ம பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 பூரணம் செய்ய போகிறோம். ஒன்று தேங்காய் பூரணம், இன்னொன்று எள்ளு பூரணம். ஸோ தேங்காய் பூரணத்துக்கு வடசட்டியில் நெய் ஊற்றி தேங்காய் போட்டு நெய் போட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து திரும்ப இன்னும் நல்லா வதக்குனிங்கன்னா வெல்லமும் தேங்காயும் போட்டு நம்ம வதக்க உங்களுக்கு அந்த இதுவே கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மாறிடும். ஸோ இதுதான் தேங்காய் பூரணம். இதையும் நம்ம ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்து எள்ளு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எள்ளு பூரணத்துக்கு எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த எள்ளு கூட வறுத்த வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. கூட வெல்லமும் போட்டு இன்னொரு வாட்டி பவுடர் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ரெடி ஆயாச்சு. கையிலையும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். ஆனால் அழகழகான ஷேப்புக்கு இப்போ நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் நிறையா கடையில் விற்கிது. ஸோ நம்ம இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம மாவை வச்சு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். நம்மளுக்கு இட்லி வேகிற மாதிரியே தான் இது, கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இங்கே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பரான கொழுக்கட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்து நல்லாயிருக்கும் பார்க்கவே. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அழகாக விநாயகருக்கு வச்சு படைச்சாச்சு. விநாயகர் ஹாப்பி.